சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜனாதிபதியா வந்த பிறகு நம்ம அதிகமா தங்கத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். உலகம் பூரா பேசிட்டு இருக்கோம். உலகம் பூரா தங்கத்தினுடைய விலை வந்து அதிகமாயிடுது. அதனால அந்த விலை எப்போ குறையும்னு தெரியல. அதனால இந்த தங்கத்த பத்தி சில முக்கியமான விஷயங்கள பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமா 2 விதமான தங்கம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒண்ணு வந்து புத்திசாலி தங்கம், இன்னொன்னு வந்து முட்டாள் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை சொல்றாங்க. உண்மையிலேயே நான் கூட கேள்விப்பட்டது கிடையாது. அத பத்தி நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அதே மாரி நம்ம சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தங்கம், மஞ்சளா இருக்கக்கூடிய தங்கம் இல்லாம இன்னொரு 3 வகையான தங்கங்கள் இருக்கு. அத பத்தியும் உங்களுக்கு சொல்லப் போறேன். இன்னொரு முக்கியமான செய்தி வந்து என்னங்கன்னா, இதுவரைக்கும் வந்து எவ்வளவு தங்கம் உலகத்துல வந்து இருக்குது, எவ்வளோ தங்கத்த நம்ம எடுத்துட்டோம், இன்னும் எவ்வளோ தங்கம் வந்து பூமிக்கு அடியில இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்ப தங்கம்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல வர்றது 24 கேரட்டா அல்லது 18 கேரட்டா அப்படின்ற மாரி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 கேரட்னா சுத்தமான தங்கம்னு அர்த்தம். 100% அதுல வந்து தங்கம் என்ற உலோகம் இருக்குன்னு அர்த்தம். 18 கேரட் அப்படின்னு சொன்னா 75% அதுல வந்து தங்கம் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய அந்த 25%த்துல தாமிரம் இருக்கலாம், நிக்கல் இருக்கலாம், பிளாட்டினம் இருக்கலாம். அந்த மாரி வந்து கேட்மியம், இந்த மாரி பல வகையான உலோகங்கள் அதுல கலந்திருக்கலாம். அதுதான் 18 கேரட் என்று சொல்லக்கூடியது. இப்ப அதற்கு அடுத்தபடியா உங்களுக்கு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, தங்கத்துல வகைகளை பற்றி நான் சொன்னேன். குறிப்பா ஒரு 4 வகைகள்னு. சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய தங்கம் வந்து மஞ்சளா இருக்கும். அந்த தங்கத்த தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இதுலயே ரோஸ் கோல்டுன்னு ஒரு தங்கம் இருக்கு. அதாவது ரோஜா நிற தங்கம். இந்த தங்கத்தோட தாமிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காப்பர், அதை சேர்த்தோம்னா கிடைக்கக்கூடியது ரோஜா நிற தங்கம். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ரோஜாப்பூ நிறத்துல இருக்கும் அந்த தங்கம். இன்னொன்னு வந்து வெண்ணிற தங்கம்னு சொல்றாங்க. அதாவது ஒயிட் கோல்ட். அதுல வந்து என்ன சேர்க்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில்வர் மற்றும் பல்லாடியம், பிளாட்டினம் இந்த 3 உலோகங்களை வந்து அதுல சேர்க்கும்போது வெண்ணிற தங்கம் கிடைக்குதுன்றாங்க. பச்சை தங்கம்னு ஒண்ணு இருக்கு. அதை தான் நம்ம சொக்க தங்கம்னு சொல்றோம். சில்வர் என்று சொல்லக்கூடிய வெள்ளியும் கேட்மியமும் சேர்க்கும்போது அது பச்சை தங்கம் என்று சொல்லுகிறார்கள். அப்பதான் இந்த 4 வகையான தங்கத்தை நம்ம பார்த்தோம். இன்னொரு வகையை பற்றி நான் சொல்லும்போது சொன்னேன் நான். தங்கத்தில் வந்து புத்திசாலி தங்கம், முட்டாள் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது இந்த செய்தியை படிக்கும்போது. இதில் ஒரு காலத்தில் வந்து முட்டாள் தங்கம் என்று ஒரு தங்கத்தை சொல்லியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு வந்து அசப்பில் வந்து தங்கம் மாதிரியே இருக்குமா. அதனால் அதை கொடுத்து நிறைய பேரை ஏமாற்றிடுவாங்களாம் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த உலோகத்தினுடைய பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரைட்டுன்னு பேர். அந்த பைரைட் என்ற உலோகத்தை தான் ஃபூல்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டாள் தங்கம் என்று சொல்லுகிறார்கள். அது வேற எதுவும் கிடையாது. அதனுடைய கெமிக்கல் பெயர், அதாவது ரசாயன பெயர் வந்து ஃபெரஸ் சல்ஃபைட், அதாவது இரும்பு சல்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். அதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு, அப்புறம் அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட், கந்தக அமிலம், இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் இதெல்லாம் தான் முக்கியமாக வந்து தங்கத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா, இதுவரையிலும் உலகத்தில் வந்து அதிகமாக தங்கத்தை நம்ம கிட்டத்தட்ட 80% தங்கத்தை பூமியிலேருந்து வெட்டி எடுத்துட்டோம். அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. இதை விட கணக்கு போட்டு வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க. 2,44,000 மெட்ரிக் டன் தங்கத்தை இதுவரைக்கும் உலகம் முழுக்க நம்ம வெட்டி வெளியில் எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கு அடியில் ஒரு 20% தங்கம் தான் நம்மகிட்ட இருக்குது. அதுதான் இனிமேல் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இதை சொல்லும்போது உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும். எந்தெந்த நாட்டிலலாம் வந்து தங்க சுரங்கங்கள் இருக்குது, அந்த தங்க சுரங்கங்கள்லேருந்து எந்த நாட்டிலேருந்து அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, உலகத்தில் அதிகமான தங்கம் அல்லது தங்க சுரங்கம் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சீனா. சீனாவில் தான் அதிகமான தங்கம் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரஷ்யா, அதுக்கு அடுத்தபடியாக கனடா, அதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக கஜகஸ்தான் ஒரு இடம். இப்போ 5 நாடுகள் நான் சொல்லியிருக்கேன். இந்த 5 நாடுகள்லேயும் வந்து தங்கத்தை வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறோம். இன்னொரு முக்கியமான செய்தி தங்கத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்பவும் அந்த தங்கம் வந்து நெகிழக்கூடிய ஒரு உலோகம். அது ஆங்கிலத்தில் மேலபிள் அண்ட் டக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக வளையக்கூடிய ஒரு உலோகம். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது அதனால தான் இதில் அதிகமான நகைகளை வந்து நம்மளால் செய்ய முடியுது. இப்போ அதுக்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, 1 அவுன்ஸ் தங்கத்தை எடுத்து மெலிசான ஒரு கம்பியாக வந்து நீங்கள் நீளமாக எடுத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் போகுமா.
அந்த உலோகம் வந்து எவ்வளவு நெகிழ்ச்சியாக வந்து அது நீளமாக போகும் அப்படின்ற மாரி பார்க்குறோம். அதனால தான் அதில நகைகள அதிகமா செய்ய முடியுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பெரியவங்கள கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டனா, தங்கத்தை போல நெகிழக்கூடிய தன்மை, அதாவது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அல்லது அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நிலை இருந்ததுனாக்கா, நம்மால வந்து வெற்றிகரமாக வாழ முடியும் என்று சொல்லுகிறார்கள். அன்பின் இனிய நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவில் சொல்லப்பட்ட செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அன்பு கூர்ந்து நமது பூமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள். நமது பூமி யூடியூப் சேனல் தொடர்ந்து பயன் தருகின்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தரும் என்று உறுதியளிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களுக்கு பூமி ஞானசூரியனின் நன்றியும் வணக்கங்களும்.